வணக்கம் மக்களே. தினமும் வெறும் வயிற்றில் பப்பாளி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ தினமும் வெறும் வயிற்றில் ஒரு கிண்ணம் பப்பாளியை சாப்பிட்றது உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பாளி உடலுக்கு பலவிதமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் ஊட்டம் அளிக்கிறது. பப்பாளி வைட்டமின் சியின் களஞ்சியமாகும். இது மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பாளியில் பார்த்திங்கன்னா செரிமான நொதியான பாப்பேன் இருக்குதுங்க. இது உங்களுடைய குடல் ஆரோக்கியம், அஜீரணம், நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று புண்களுக்கும் சிகிச்சை அளிக்கவும் ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பாளியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ, ஃபோலேட், மெக்னீஷியம், பொட்டாசியம் மற்றும் தாமிரம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. காலையில் பப்பாளி சாப்பிட்றது பசி வேதனையை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வெறும் வயிற்றில் இந்த மாதிரியான ஒரு சில பழங்களை தவிர்க்கணும். ஆனால் பப்பாளி பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த ஒரு உணவிற்கு 2 மணி நேரம் கழித்து பப்பாளி சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையில் பார்த்திங்கன்னா நிறையவே சொல்லியிருக்காங்க. உடலில் செரிமான செயல்பாடு குறையும் போது பப்பாளியில் இருக்கக்கூடிய பாப்பேன் போன்ற என்சைம்கள் மிகவும் திறமையாக செயல்படுகின்றன. ஸோ புரத செரிமானத்தை மேம்படுத்துகின்றது மற்றும் அஜீரணத்தின் அபாயத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவிற்கு 2 மணி நேரம் கழித்து பப்பாளி உட்கொள்வது பழத்தின் ஊட்டச்சத்துக்களை பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் உறிஞ்சிப்படுத்துவதை உறுதி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மணி நேர உணவிற்கு பிந்தைய உணவில் பப்பாளியை எடுத்துக்கொள்வது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்ற உதவுகிறது. ஸோ பப்பாளியில் இருக்கக்கூடிய நார் சத்து உடலில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் நச்சுகளை அகற்றவும் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்துதல். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பப்பாளி உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பாளி சிறந்த கிளைசமிக் கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறது. இந்த காலகட்டத்தில் பப்பாளியை உட்கொள்வது முழுமையின் உணர்வுக்கு பங்களிக்கிறது. இது எடை மேலாண்மை நன்மைகளை பார்த்திங்கன்னா விரும்புவோர்களுக்கு ஒரு சிறந்த சிற்றுண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், மேம்பட்ட ஊட்டச்சத்து பயன்பாடு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உயர்ந்த ஊட்டச்சத்து பயன்பாடு நிலையில் இருக்கக்கூடிய பப்பாளியில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடேற்றங்கள் உடலால் திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே உணவிற்கு 2 மணி நேரம் கழித்து பப்பாளி சாப்பிட்றது, சில பழங்களை கனமான உணவுடன் சேர்த்து சாப்பிடும்போது செரிமான அசௌகரியம் அல்லது வீக்கத்திற்கான வாய்ப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பப்பாளி நார் சத்து, வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இவை மாரடைப்பு அபாயத்தை குறைக்கின்றன. இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதில் பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்க் ஃபுட், மசாலா உணவுகளை உண்டு கிடைத்த செரிமான கோளாறுகளை பப்பாளி பழம் சரி செய்கிறது. ஸோ மாதவிடாய் நேரத்தில் உடலில் வலி ஏற்பட்டால் பப்பாளி சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்பாளியில் இருக்கக்கூடிய ஜியாக்சாண்டின், சிட்ரோக்சாண்டின் மற்றும் லூட்டின் பிளவனாய்டுகள் கண்களில் இருக்கக்கூடிய சவ்வுகளை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் ஏ கண் சிதைவினை தடுக்குது. பப்பாளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, வைட்டமின் இ, பீட்டா கரோட்டின் உங்களது சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உதவுகின்றன. முடியின் பலத்தை அதிகரிக்க ரொம்பவே பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெறும் வயிற்றில் நம்ம இந்த ஒரு பப்பாளியை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ பப்பாளி அப்படின்றது ஒரு சூடு தரக்கூடிய பழம் அப்படின்றதுனால உங்களுக்கு காலையில் சாப்பிட்டா ஜலதோஷம், சளி இந்த மாதிரியான அபாயங்கள் உங்களுக்கு குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சுவையான ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய இந்த ஒரு பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.